வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டூடியோக்கு, அதாவது நம்ம ஸ்டூடியோக்கு வருகை தந்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மனோஜ். வெல்கம். ஸோ இவங்க வந்து காலேஜ் இப்போ தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் ஒளிமயமான எதிர்காலமும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் சில காலங்களும் உண்டு இல்லையா? ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வேறு என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக் அண்ட் ஸ்பேஸில் கான்ட்ரிபியூட்டராக இருக்காப்புல, போஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் ஆஸ்பெக்ட்லேயும் பசங்க இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கய்யா. சரி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நிறைய கமிட்மெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய இந்த மனோஜ் என்ன ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு? என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ரியல்மி C3. நல்ல ஃபோன் தான். பின்னாடி பேட்டர்ன்ஸ்லாம் பலமாக இருக்கே. ஸோ நல்லா தான் இருக்குது டிசைன். நல்லா இருக்குன்றது இவ்வளோ சைலண்ட்டாக சொல்லக்கூடாது, வாய்லண்ட்டாக சொல்லணும். என்னடா எதிர்பார்ப்போம்? நல்லா இருக்கு ப்ரோ. அந்த வாய்லண்ட்டோட இனிமேல் கண்டினியூ பண்ணுறீங்க. சரியா? இந்த ஃபோனை எப்போ வாங்கினீங்க? நான் வந்து கரெக்டாக 2021 ஜூன் 28 வாங்கினேன். கரெக்டாக டேட்டாலாம் சொல்கிறான். டேட்டா பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பானோ. சரி, வாங்கும்போது என்ன ப்ரைஸ் வாங்கினீங்க? 3000 ருபீஸ் கரெக்டாக வாங்கினேன். 3000 வித் பாக்ஸு பில்லு எல்லாம் என்ஜாய் பண்ணுறாயா? சரி, இதை தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்படின்னா நம்ம பசங்களோட பர்ச்சேசிங் பவர் எப்போ அதிகமாகும்னா வேலையில் ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் 7 மாதம் அதுமாதிரி எந்த மாதிரியான ஒரு ஜாபுக்கு போகிறோம், ப்ளஸ் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அதை டிசைட் பண்ணணும் நம்ம பர்ச்சேசிங் பவர் என்ன தான் நீங்கள் வந்து சிடிசி 10 lakhs வாங்கினாலும் கூட வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒன்றுமே வாங்க முடியாது. அதுதான் எதார்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது யங்கர் ஜென்ரேஷன் இந்த காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப ஒய்டாக யோசிக்கும். நீங்கள் மீம் பண்ணுவீங்க, வீடியோ எடிட் பண்ணுவீங்க, போஸ்ட் இதுலேருந்தே போடுவீங்க, என்னன்னாலும் பண்ணுவீங்க. ஆனால் இதெல்லாம் எதில் பண்ணுறீங்க? ஒரு C3யில் பண்ணுறீங்க ப்ரோ. கரெக்டு தான். கரெக்டா? ஸோ அப்போ இந்த C3யோட SOCயை எந்த அளவுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணியிருக்கீங்க? எப்படின்றீங்க, கிட்டத்தட்ட கஸ்டமர் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஆப்ஸ் லைக் KineMaster, இன்ஷர்ட், canva அது மாதிரி நிறைய எடிட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் தம்பி, என் தங்க லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்றதுக்காக நான் KineMaster நிறைய ரெண்டரிங்லாம் போடுவேன். 1 GB ஃபைல் அது மாதிரிலாம். ஸோ அப்போ கூட மொபைல் ஹீட் ஆகுது தவிர எனக்கு வந்து லாக் ஆனதே இல்லை. ஏன்னா நான் வந்து 1 நிமிஷம் வீடியோ மாதிரி தான் போடுவேன். ஸோ அதுக்கு ஓகேவா இருக்கு. சேனல்லாம் இருக்காயா? இருக்கு ப்ரோ. ஓகே, சேனல்ல ஆக்சுவலா என்ன மாதிரியான கண்டென்ட் புஷ் பண்றீங்க? சோ டெக் வீடியோஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் டெக்ல ஷார்ட்ஸ். எனக்கு என் கையில கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்ஸ்லாம் எடுத்து அது எப்படி இருக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ நிறைய பேருக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் இப்போ நான் Redmi 3S யூஸ் பண்றேன், அது எப்படி இருக்கு அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். Redmi 3S இருக்கா வீட்ல? இல்ல ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. நம்ம ஓகே அது நல்ல ஃபோன் ஆக்சுவலா. எஸ் ப்ரோ. அது மாதிரி ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ. மொபைல் சூப்பர். தம்ப்நெயில்லாம் நல்லா பண்ணுவீங்க போலயே. எஸ் ப்ரோ. எடிட் அதான் கொஞ்சம் இது இருக்கு ப்ரோ. 1 year எக்ஸ்பீரியன்ஸ். ஷார்ட்ஸ்ல வந்து நியூஸ் கவர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல் பேர் என்னது? i5 தமிழன் ப்ரோ. i5 தமிழன். பாருடா, ஏன் i7 i9 வைக்க வேண்டியதானே? i5 தமிழன் கொஞ்சம் ஃபேன்சியா இருந்துச்சு ப்ரோ. ஃபேன்சியா இருந்தது. ஓகே ரைட். பட் இப்போ நான் ஹெவி கேமரா இருக்கும்போது லைக் நான் ஃப்ரீ ஃபயர்ல விளையாண்டு தான் இருந்தேன். அதுவும் லைவ் ஸ்ட்ரீம் வேற பண்ணேன். அப்போ வந்து என்னோட மொபைல் வந்து ஸ்மூத் கிராஃபிக்ஸ்ல இன்டர்நெட் ஸ்பீடோட ரொம்ப லேக் ஆயிடுச்சு சில இடத்துல. கேட்டுக்கங்க. ஸோ இவ்வளவும் பண்ணியும் இந்த மொபைல் இன்னும் என் கையில் கரெக்டாக தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ நான் வந்து அவுட்டோரில் வந்து 4G நெட்டோட GPS யூஸ் பண்ணும்போது செம்ம ஹீட்டாக தான் ஆச்சு. ஸோ அது எனக்கு டிஃபரெண்டாகவே தெரியல. ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு வந்து ஜஸ்டிஃபை ஆச்சு. ஓகே முதல் இப்போ ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் ஹீட் ஆகும்போது பொதுவாக எல்லா ஃபோன்ஸ்லேயும் என்ன ஆகணும், அதுவும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் ரொம்ப வேகமாக பேட்டரி ட்ரெயின் ஆகிறதையும் பார்ப்போம். அதே சமயம் சில சமயம் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து ஃப்ரீஸ் ஆகுறது, ரீபூட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இதெல்லாம் இருக்குது, நிறைய ஃபோன்ஸில் இருக்குது. C3 எப்படி இது வரைக்கும் வேலை செஞ்சிருக்கு? C3 வந்து எனக்கு பேட்டரி ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த ஃபோன் வந்து எனக்கு வந்து சம ஒர்த்தியாக தான் இருந்துச்சு. நான் ஸ்லோ சார்ஜிங் தான் போட்டுறேன். இதில் வந்து ஓவர் நைட் சார்ஜிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நைட்டு போட்டுட்டு தூங்கிடுவேன். காலைல 98 இருக்கும். ஸோ எடுத்து நான் காலிலேருந்து ஃபுல் டே ஒரு 6 hours கண்டினியூஸாக ஹெவியாக யூஸ் பண்ணும்போது கூட நைட்டு வந்து பேலன்ஸ் வந்து 30% இருக்கும். அதே நான் ஃபாஸ்ட் சார்ஜிங் லைக் 10 watt சார்ஜர் யூஸ் பண்ணும்போது எனக்கு 4 hours தான் மேக்ஸிமம் வந்துச்சு. அது ஏன் தெரியல. Realme 2.0 அப்புறம் இது எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. அதில் நான் ஸ்லோ சார்ஜர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏதாவது யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது Realme 2.0 அப்புறம் எஸ் 1.0 பக்காவாக இருக்கு. 1.0 லேக் இல்லை, பக்காவாக இருந்துச்சு. ஹீட் கூட கம்மியாக இருந்துச்சு. 2.0 அப்புறம் நிறைய பக்ஸும் வந்துச்சு. அப்புறம் வந்து லான்ச்சர்ல சில ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. ஃபீச்சர்ஸ் தரீங்களோ இல்லையா? பிரச்சனை மட்டும்தான் ஏன் தரீங்க. இது நீங்கள் இல்லை, பொதுவாக எல்லாருமே அந்த பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏன் இப்போது ரீசெண்டாக வந்து iOSலேயே எடுத்துக்கிட்டாலும் iOS 16 வந்ததுமா நிறைய பேருக்கு லாக் ஸ்க்ரீன் நட்டுக்குச்சு. அப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் புட்டுக்குச்சு, இப்படிலாம் இருந்தது. ஆப்பிளுக்கே அப்படி இருக்கும்போது எங்கள் ஐயா ரியல்மிக்கு மட்டும் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது கால்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும் C3? கால்ஸ் ஃபோன் பேசும்போது கிளாரிட்டி வாய்ஸ்லாம் மிஸ் ஆகல. சில நேரத்தில் வந்து ஏன் தெரியல VI சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
நடுவில் நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 4G யூஸ் பண்ணும்போது இப்போலாம் எனக்கு 1 மந்த்தாக அதே இஷ்யூ தான். 4G நடுவில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏர்டெல் சிம்ஸ் 2 சிம் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே அதே ப்ராப்ளம் தான் கொடுக்குது. பேசும்போது கரெக்டாக இருக்குது, பட் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது. சில நேரத்தில் வந்து விட்டு விட்டு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ இதே சிம் உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் வீட்டில் வெளியெல்லாம் இருக்கும்போது விஐ வந்து நல்ல கரெக்டாக தான் இருந்துச்சு. வாய்ஸ்லாம் பிரேக் ஆகல. பட் இன்டர்நெட் மட்டும் எனக்கு அப்போ ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. சில வெளியில் வச்ச இன்டர்நெட் அப்படி தான் இருக்கா? சில நேரத்தில் அப்படி தான் வருது. ஏதாவது விஐயில் மட்டும் விஐயில் மட்டும்தான். விஐ இருக்கிறதே அப்படி தானே, அதுவே இழுத்துக்கிட்டு தானே கிடக்கு. அப்படி தான் இருக்கும். இதே ஏர்டெல்லாம் யூஸ் பண்ணால் ஏர்டெல்ல வந்து இப்போ தான் நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏர்டெல் இது வரைக்கும் எனக்கு அந்த எந்த ப்ராப்ளம் வந்தது இல்லை. அப்போ ஃபோனில் பிரச்சனை இல்லை, விஐயில் தான் பிரச்சனை. விஐயில் என்னதான் பிரச்சனை இல்லை. வோடாஃபோன் தனியாக இருக்கும் போதும் பிரச்சனை, ஐடியா தனியாக இருக்கும் போதும் பிரச்சனை. 2 பிரச்சனையும் ஒன்று சேர்ந்தாலும் பிரச்சனை தான். அப்படி தான் போயிட்டு இருக்கு போல. ஓகே, நான் கூட ஒரு நிமிஷம் என்ன நினச்சேன்னா நெட்ஒர்க்கில் ஒரு வேலை பிரச்சனை இருக்கும் போல, மாடம் இஷ்யூ இருக்கும் போல C3 அப்படின்னு நினச்சேன். பட் அதில் அந்த பிரச்சனைலாம் இல்லை. விஐ கொஞ்சம் அது மட்டும் கோளாறு கொடுக்குது. பரவாயில்ல. அப்போ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து என்னத்துக்காக இந்த கேள்வினா, இப்போ 3000 ரூபா, ஓகே 3000 ரூபாயில் புது ஃபோனாக வாங்கினாலே நமக்கு 7000 அந்த மாதிரி ஆயிருந்திருக்கணும் இல்லையா அந்த டைமில். ஸோ இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து 7000 8000க்கு செம்ம ஃபோன்ஸ்லாம் இருக்குது. உண்மைதான் ப்ரோ. பட் எஸ்ஓசி இந்த ஜென்ரேஷன் தான் இப்போ வர ஃபோன்ஸில் எதுவுமே சரியில்லை. ஏன்னா G25 G35 கொடுக்குறாங்க. ஏன்னா யூனிசாக் போகிறாங்க. என் ஃப்ரெண்டோட மொபைல் Realme C11 அவனும் என் காசு கொடுத்தா வாங்கலாம். ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கினா 7000 rupees. அவனுக்கு ஹீட் ஆகி மொபைல் வந்து லேக் ஆகுது சில இடத்துல, இல்லை ஃப்ரீஸ் ஆகிடுது. பட் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அதில் எஸ்ஓசி சரியில்லை நானும் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆயிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற பட்ஜெட் ஃபோன்ஸ்லையும். ஸோ எஸ்ஓசி இந்த வர மொபைல் எஸ்ஓசி கரெக்ட் தான். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நல்லா எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன். இந்த 10,000க்கு கீழே 10,000க்கு மேலே அந்த ஒரு ஈவன் 15,000ங்கிறதே இப்போ வேலிடான ஒரு பட்ஜெட் மாதிரி தெரில. ஏதோ இப்போ ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக தான் என்னாச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஃபோன்ஸ்லாம் வர மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஒரு 2 years பேக் 3 years பேக்லாம் நம்ம போகும்போது என்ன பண்ணால், ரெட்மியில் வந்து Note 7 Pro, Note 8 கூட வரும்போது எல்லாருமே வந்து Note 8 பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா Note 8 Pro வந்து G90T. பட் Note 8 அப்படின்னு பார்க்கும்போது 660 என்னையா அது 660 என்னையா பண்ண போகுது அப்படின்னு நினச்சாங்க. பட் அது கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, Note 8 கூட எனக்கு நல்லா தான் இருந்தது, கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஃபீட்பேக்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு இது எல்லாமே நான் எப்போ சொல்கிறேன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும்லாம் அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 50 MP கேமராலாம் கொடுக்குறாங்க. கரெக்டாக தான் அந்த பட்ஜெட்டில் 10,000 11,000க்கு 50 MP கேமராலாம் கொடுக்குறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. கரெக்டாக தான், உண்மை தான் ப்ரோ. 4 கேமரா சொல்கிறாங்க. பட் அந்த 4 கேமரா சரியாக ஆப்டிமைஸ் பண்ணலான்னு தெரியல. பட் எனக்கு அது அவுட்புட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் நான் யூஸ் பண்ணிருக்கேன், Redmi 10 Prime யூஸ் பண்ணேன். அதில் வந்து 1080p மேக்ஸிமம் வீடியோ தான் கொடுத்துருக்காங்க 10,000க்கு. 50 MP வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கேட்டுக்கோங்க, ஃபேஸை நல்லா பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்ருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காகனா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், யூஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் வந்து அட்வான்டேஜ்னு நம்ம பேசியிருப்போம் எப்போயாவது. அதுக்காக ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எதுக்காக யூஸ்டு மார்க்கெட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், 6,000 7,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃபோனை 3,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியுது. அதில் ஏதாவது ட்ராபேக் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கிளாஸில் சின்ன கிராக் இருந்திருக்கு இல்லையா? அதுதான். அதனால என்ன ஆயிருக்குன்னா 4 மாதம் ஆன இந்த ஃபோன் வாங்கி 4 மாதம் ஆகும்போது இவங்க வாங்கியிருக்காங்க. என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க? 7,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஃபோனை 3,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க வித் பாக்ஸ் அண்ட் பில்லு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து அந்த கிராக் ஒரு ஃபேக்டரே இல்லை. எனக்கு ஒரு ஃபோன் வேணும், அந்த ஃபோன் பக்காவாக வேலை செய்யணுங்கிறது தான் எய்ம். அந்த எய்மை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளால் 3,000 ரூபாயில் பண்ண முடியுதுன்றது தான் இங்கே சக்ஸஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூஸ்டு மார்க்கெட் பற்றி அவ்வளோவா பேசுகிறோம். இப்போ இன்னொன்று என்னன்னா, இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் 10,000லேருந்து 11,000 12,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு 50 MP இருக்கும். ஏன் G18 கூட சொல்லுவாங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் இதே பட்ஜெட்டில் நம்ம என்ன வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சா Pixel 3 வாங்கலாம், Pixel 3a XL வாங்கலாம். ஸோ அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அதேமாதிரி Pixel 3லாம் போனால் Snapdragon 845 பெர்ஃபார்மன்ஸ் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். POLED பேனல், AMOLED பேனல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அதனால தான் யூஸ்டு ஃபோன்ஸ் பக்கம் நம்மளை வந்து லைட்டாக சாய வைக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஃபீச்சர் டு ப்ரைஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு ரிஸ்க் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் வேல்யூ ஃபார் மணியோட ஃபீலை டெலிவர் பண்ணுது எது இந்த யூஸ்டு மார்க்கெட். பட் கொஞ்சம் சூதானமாக செக் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணீங்க வாங்க போகும்போது? நான் ஃபஸ்ட் செக் பண்ணும்போது நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு மோட்டிவாக வாங்கினேன். ஆன்லைன் கிளாஸ். அதனால மொபைல் பார்க்க அதான் செக் பண்ணேன் டியூரபிலிட்டியில் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து OS சில யூஸ் பண்ணி பார்த்தேன் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்போ எனக்கு ஜஸ்டிஃபை ஆச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் நிறைய மொபைல் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் நான் வாங்கினது வந்து Samsung A726 ஒரு செகண்டில் வாங்கினேன்.
அதுக்கப்புறம் ரெட்மி 7A, அதுக்கப்புறம் தான் ரியல்மி C3 வாங்கினேன். ஸோ மூணுத்துல எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இது எப்படி செக் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு யூஸ்ஃபுல் ஜஸ்டிஃபை தான் கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு வாங்கிட்டேன். ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது, என் பர்பஸ் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது, அதனால் வாங்கிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ 10,000 கீழே யூஸ்டு மார்க்கெட்டாக இருந்தால் என்ன ஃபோன் வாங்கலாம்னு உங்கள் மைண்டில் ஒரு வச்சிருப்பீங்களே, இந்த ஃபோன் வாங்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சப்போஸ் இப்போ 15,000 கீழே ஒரு ஃபோன் வாங்க போகிறோம்னு வைங்களேன், என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன ப்ரோ, உங்களுக்கு C3 ஆக மொத்தம் திருப்திகரமாக இருக்கு இல்லையா? இப்போ இதுலேருந்து அப்கிரேட் ஆகிறதா இருந்தால் என்ன மாடலுக்கு போகலான்னு யோசிக்கிறீங்க? நான் வந்து எனக்கு 10K பட்ஜெட் இருந்தால் நான் ஐஃபோன் இல்லைனா நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலை தான் அப்கிரேட் ஆகும் சொல்லுவேன், இல்லை 15K. ஓகே, ஸோ அப்போ இந்த 10 to 15K போகிறதா இருந்தால் ஐஃபோன் கூட போகலான்னு யோசிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ஐஃபோனில் வந்து கன்சிஸ்டன்சி, பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃப் மட்டும் தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லாம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த போஸ்ட் போடலாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐஃபோனில் சூப்பராக பண்ணலாம். இப்போ சொல்ல போனால் இந்த 10 to 15K என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னும் போது ஐஃபோன் 10 நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி போஸ்ட் போடணும், கொஞ்சம் அடிச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஐஃபோன் 10க்கு பதில் ஐஃபோன் 8+ போயிடணும். பார்க்க கொஞ்சம் பழசு மாதிரி ஃபீல் ஆகும், 16:9 டிஸ்பிளே தான் இருக்கும். ஓகேயா? ஆனால் என்ன மேட்டர்னா கொஞ்சம் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெரிய ஸ்க்ரீனும் இருக்கும். ஓகே, 5.5 இன்ச்சு தான். ஆனால் அந்த 5.5 இன்ச் எப்படி இருக்கும்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கும்போது ஒய்டாக இருக்கும். புரியுது. ஸோ டைப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபோன் சூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அதாவது ஐஃபோன் 10 வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோன் தான், உங்களுக்கு ஓவராலாக மல்டிமீடியா ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து இதை படம் பார்க்கணும் அதுக்கெலாம் வந்து சூப்பராக தான் இருக்கும். பட் அங்கே என்ன ட்ராபேக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஐஃபோன் 10 வந்து எவ்வளோ பழசு அப்படின்னும் போது கொஞ்சம் ரொம்ப ஏஜ் அதிகம் தான். ஸோ அந்த ஏஜ் அதிகமாக இருக்கும்போது ஐஃபோன் 10 மேலே நிறைய பேருக்கு கிரேஸ் உண்டு. ஸோ அது மல்டிபிள் நிறைய பேர்கிட்ட போயிட்டு கடைக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய தடவை நிறைய பேர் வந்து பிரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பிரிக்காத ஐஃபோன் 10 கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். அப்படி கிடச்சதுன்னா ஐஃபோன் 10 தாராளமாக போங்கன்னு சொல்லிட்டுவேன். அது நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ஐஃபோன் இருக்குன்னு வைங்க, அந்த ஐஃபோன் கட்டுறா சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஐஃபோன் இருக்கா, இது வந்து ஒரு 10s. இப்போ இந்த ஃபோனை வந்து இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம ஒத்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. ஈவன் இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு லைட்டாக திருப்பினாலும் என்ன ஆகும்னா, அந்த மரம் இருக்கு இல்லையா, அது தேயறதை நம்ம பார்க்க முடியும். லைட்டாக ஒரு சின்ன மார்க்கிங் ஏற்பட்டுரும். ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ பார்க்க இருக்கிறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக திருப்பினதுமே கொஞ்சம் அந்த சில்வர்லாம் நல்லா தெரிகிற மாதிரி ஆகிடும். ஒரு தடவை ஸ்க்ரூ போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஸ்க்ரூ வந்து சும்மா போட்டு யாரும் விளையாட மாட்டாங்க, ஏதாவது மாற்றுறதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நல்லா நோட் பண்ணோன்னா பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எடுக்கலாம். ஓகே ப்ரோ. ஆமாம், ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இங்கெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல, சுற்றி பார்த்தா பேக் டோர்லாம் எதுவுமே லிஃப்ட் ஆகலை, டாப்லைன் டிஸ்பிளேல எங்கேயுமே வந்து க்ளூ போட்டு ஒட்டி லிஃப்ட் ஆன மாதிரி இல்லை அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா வாங்கிக்க வேண்டியதான். தேங்க்யூ. ஓகேயா? ஸோ இப்படி தான் ஐஃபோன் 10 சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8+8 எல்லா ஃபோனுமே ஐஃபோனில் வந்து இந்த கீழே இருக்கிற 2 ஸ்க்ரூ வச்சே மோஸ்ட்டாக ஃபஸ்ட் எடுத்ததுமே கண்டுபிடிச்சிடலாம், லைட்னிங் போர்ட் எப்படி இருக்குது, இந்த ஸ்க்ரூ எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படி சூஸ் பண்ணி நீங்கள் 8+ போனீங்கன்னா சக்ஸஸ். ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சீரியஸாக சொல்கிறேனே, யங்கர் ஜென்ரேஷன் தான் ஒரு ஃபோனை வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மனோஜ் நல்லாவே யூஸ் பண்ணுறாப்புல, இருக்கிற எல்லா எடிட்டிங் ஆப்பையும் சொல்லிவிட்டாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா டெக் அண்ட் ஸ்பேஸுக்கு கான்ட்ரிபியூட்டிங் எடிட்டராக இருக்காரு. அதாவது பிளாக் போஸ்ட்லாம் போடுவாங்க இல்லையா, அது ஒரு பக்கம். இது எல்லாமே ஃபோன்லேயே பண்ணுறாரு. இதெல்லாம் எதில் பண்ணுறாரு? நான் Note 20 Ultra பற்றி பேசுகிறேன், இல்லாட்டி S21 Ultra பற்றி பேசுகிறேன், Realme C3. ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், யங்கர் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் பொட்டன்ஷியலோட அதே சமயம் கையில் இருக்கிற ஃபோனையே பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் ஆக 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் வந்து இருக்கிறதுலே வெல் கேப்பபிளாக இருக்கும். பட் அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். ஓகேயா? சரி, ஓகே. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இதே மாதிரி வேறு யாராவது நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும், உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சந்திக்கலாம். க்ரோம்பெட் தான், டெலிகிராமில் நமக்கு மெசேஜ் போட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். ஒரு மீட்டப் கூட அரேஞ்ச் பண்ணணும்னு ஆசை தான். அதை பற்றி என்ன ஏதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அதை பற்றி நான் என்னன்றதை தெளிவாக ஃபியூச்சர் வீடியோஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் கமிங் மனோஜ் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ், நானும் ஃபஸ்ட் இயர் தான். காலேஜ் இல்லை, அது வேறு. ஸோ அப்படி தான் போகுது. ஓகே ப்ரோஸ், ஸோ பார்க்கலாம். இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில். அது வரைக்கும் சிவபரணி, நான் உங்கள் மனோஜ். பாய் பாய் பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கான்.